வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ப்ரான் கறி. நல்ல ஒரு காரசாரமா மசாலாலாம் போட்டு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி ஒரு ருசிகரமான ப்ரான் கறி வீட்லயே எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, ஒரு பிரியாணி இலை, 2 ஸ்டார் அனீஸ், 6 கிராம்பு, 5 ஏலக்காய் இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கி அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சிரும். அந்த டைமில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடிசாக கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விடுங்க. கூடவே ஒரு 5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாலாம் அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா ஊறணும். அதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ தண்ணிலாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு அந்த சைட்லலாம் தெரியும். இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க 350 கிராம் ப்ரான் இது கூட ஆட் பண்ணி 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட 3 பச்சை மிளகா நல்லா கீரி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதும் ஒரு மூடி போட்டு மூடி 3 நிமிஷம் வேக விடுங்க. 3 நிமிஷம் கழிச்சு மூடியை ஓப்பன் பண்ணி இது கூட 2 பத்த தேங்காய், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. நம்ம அரைச்சி வச்ச தேங்காயெல்லாம் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த குழம்பு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இந்த டைமில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் குழம்ப கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்து அந்த தண்ணிலாம் வற்றி எண்ணெய்லாம் சைடில் பிரியும். அந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சிருக்க மல்லி இலையை போட்டு நம்ம டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ணுங்க. நம்ம ப்ரான் கறி ரெடி. இந்த மாதிரி ஒரு சூப்பரான கமகமன்னு மசாலா மணக்கிற அட்டகாசமான ப்ரான் கறி உங்க வீட்டில் நீங்களும் செஞ்சு சுட சுட ஒயிட் ரைஸ்க்கோ சப்பாத்தி, நான் இல்லை முட்டை தோசைக்கோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. See you next delicious dish. நன்றி, வணக்கம்.